சில நாட்களாக கடந்த வாரத்திலிருந்து ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே மறுபடியும் வந்தது. அந்த வார்த்தையை ஏற்கனவே 2 இடத்துல சொல்லிவிட்டேன். நேற்றைக்கு எங்களுடைய சபையிலும் அதே வார்த்தையை தான் சொல்ல முடியாத தேவன் நடத்தினார். இந்த நாளில் இன்னொரு வார்த்தை கூட வேறு ஏதாவது வார்த்தை பேசலாமா என்று சொல்லி சிந்தித்த போது கூட ஒரு காரியமும் மனதில் தென்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் அதே வார்த்தையை உங்களுக்கு தரும்படியாக என்னை பாரப்படுத்தினார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வேதவசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கணும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா கூட வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் சொன்னால் தளர்ந்து விடாமல் அல்லது பலவீனப்பட விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி தீர்க்கதரிசி அவன் அந்த யூதா ஜனத்தை பார்த்தும் ஆசா என்கிற அந்த ராஜாவை பார்த்தும் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை நீங்கள் நெகிழ விட வேண்டாம், சோர்ந்து போக விட வேண்டாம், தளர்ந்து போக விட வேண்டாம், உங்கள் கைகள் பலவீனப்பட விட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கைகளிலே கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார், சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். சில ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்முடைய கைகளை நம்பி சில காரியங்கள் நம்முடைய கைகளை தந்து அவர் செய்யும்படியாக நம்மை ஏவி இருக்கிறார், நடத்தி இருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும் சொன்னா திடன் கொண்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களாக அல்ல, தளர்ந்து போனவர்களாக அல்ல, ஸ்தோத்திரம் நம்பிக்கையற்றவர்களாக அல்ல, நாம் எதை இழந்தவர்களாக அல்ல. ஸ்தோத்திரம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நான் செய்வதற்கு திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஊழியக்காரனை கொண்டு நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாருங்க, போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தைகளை வைத்து வேறு வகையில அந்த ஜனங்களுக்கு சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். நேற்றைக்கு எங்கள் சபையில அதே வார்த்தையை வைத்து இன்னொரு வகையில பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் அதை வேறு வகையில உங்களுக்கு பேசும்படியாக கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நம்முடைய கைகள் தளர்ந்து போகிறது, நம்முடைய கைகள் பலனற்று போகிறது, பலவீனப்பட்டு போகிறது. ஏனென்று சொன்னால், நான் இத்தனை நாட்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து விட்டேன், ஆனாலும் நான் நினைத்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ரிசல்ட் அதாவது நான் நினைத்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கவில்லை. நான் நினைத்த அளவுக்கு ஒரு டார்கெட்டை எட்டி பிடிக்க முடியல. நான் நினைத்த அளவுக்கு ஒரு லட்சியத்தை அடைய முடியல. இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறேன். இல்லாவிட்ட இதை விட பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன். இல்லாவிட்ட இதை விட பின்தங்கின நிலைமையில என்னுடைய அனுபவங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய கைகளை மட்டும் நீ தளர விட்டுறாத. அல்லேலூயா. உன்னுடைய கைகளை மட்டும் நீ தளர விட்டுறாத. இந்த கைகள் தளர்ந்து போகுமானால் உன்னுடைய பலனுக்கு சோத்திரம் பங்கம் வந்துவிடும். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன் உன்னை விட்டு போய்விடும். உன் கைகள் தளர்ந்து போகக்கூடாது, உன் கைகள் திடப்பட வேண்டும். நீ எதை செய்தாலும் திடன் கொண்டு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்முடைய கைகளை தளர்ந்து போக பண்ணதுக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஆளுன்னு சொன்னா பிசாசு தான். ரொம்ப நம்முடைய கைகளை தளர்ந்து போக பண்ணதுக்கு ரொம்ப போராடும். ஸ்தோத்திரம். நீங்க சும்மா இருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சும்மா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க வேலை செய்தோமா, சாப்பிட்டோமா, வீட்டை கவனிச்சோமா அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது.
அது அவனுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா நம்முடைய கைகள் திடப்படும் போதுதான் அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. ஆமா, நம்ம கைகளை ஆண்டவர் திடப்படுத்திட்டே இருப்பார். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. ஆத்துமா கலங்குகிறது, ஆத்துமா சோர்ந்து போகிறது. அப்பொழுது உள்ளால சோர்வு வரும்போது கைகள் தளர்ந்து போகிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய உள்ளால சில சோர்வுகள் இருந்துகிட்டே இருக்கு, சில மன போராட்டங்கள் கலக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்முடைய கைகள் திடப்பட மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை நீக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்குள்ளால சோர்வுகள் வராதபடிக்கு, நீங்கள் சோர்வுகள் வருவதற்கு இடம் கொடாமல் இருப்பீங்கன்னு சொன்னா உங்க கைகளை கட்ட திடப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பசியினாலும் பட்டினினாலும் அடிப்படை வசதிகள் எல்லாமே இருந்தாலும் அவங்க கைகளை திடப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தை அவர்கள் பற்றி கொண்டு, ஸ்தோத்திரம், உள்ளத்திலே எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் அவங்க திடன் கொண்டு செயல்படுகிறதுனால தான் இன்றைக்கும் இந்த வேதத்தை சுமக்கிறவருடைய எண்ணிக்கைகள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாமும் கூட இந்த வேதத்தை சுமப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னா, கைகளை தளர்ந்து விட பண்ணாமல், நெகிழ விடாமல், திடன் கொண்ட யாரோ ஒருவர் நமக்கு வேதத்தை கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். அப்படி வந்ததுதான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்துக்காக ரத்தம் சிந்தினவர்கள் அநேகர், காவல் அனுபவித்தவர்கள் அநேகர், மரணத்தை சந்தித்தவர்கள் அநேகர். அவர்கள் திடன் கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு அழைக்கும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்தில் நான்காவது வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்படின்னா பலவீனத்தில் திடன் கொண்டார்கள். அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு முடியாது. ஆனா தேவையானதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்ப நமக்கு ஆண்டவர் தந்த சில பொறுப்புகள், சில ஊழியங்கள், சில கடமைகள், சில உத்தரவாதங்கள் நமக்கு இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு நம்முடைய கைகளை திடப்படுத்திட்டே இருக்கணும், தளர்ந்து போக விடக்கூடாது. அல்லேலூயா. சில தளர்ந்து போக பண்ணணும்னே நமக்காக இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கைகளை தளர பண்ணுவாங்க. சோத்திரம். தளர பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசு தளர பண்ணுவான். அதே நேரத்தில் சிலருடைய கிரியைகள் நம்முடைய கைகளை தளர பண்ணும். அப்படித்தான் நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. நம்ம நினைத்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. ஆனா நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சோத்திரம்,
நான் ஆண்டவருக்கு சமத்துல இருந்து ஏதாவது பலன் கிடைக்குமா என்று சொல்லி காத்திருந்தாச்சுன்னா அவர் ஏதாவது பதில் தர மாட்டாரா, ஏதாவது ஆண்டவர் என்னை கொண்டு ஏதாவது காரியங்கள் செய்ய மாட்டாருன்னு சொல்லி காத்துட்டு இருந்தாச்சுன்னா 21 நாள் உபவாசம் பண்ணுவேன், 21 நாள் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். 21 நாள் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தை கிடைக்குமே பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா உள்ளால ஒரு சோர்வு. சோத்திரம். இதே போல எத்தனை தடவை ஆண்டவரை உபவாசம் பண்ணதுக்கு, ஒவ்வொரு தடவையும் நீர் பேசுகிறீர், பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது, நல்ல பலன் வந்த மாதிரி இருக்குது, ஆனா ஒரு வார்த்தை கூட நீர் நிறைவேற்ற மாட்டேங்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் தந்திருக்கிறாரு, வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, யாரோ தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, யாரோ என்னை குறித்து ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே நிறைவேறல ஆண்டவரே அப்படின்னு கேள்வியோடு ஆண்டவருடைய சமத்துல ஒரு நாள் எப்படியாவது நீர் என்னோட பேசணும் ஆண்டவரே, இது எனக்குரிய காரியங்களும் ஒன்றும் நிறைவேற மாட்டேங்குது, இனி நான் ஜெபம் பண்ணதை நிறுத்திடட்டா அப்படியெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஸ்தோத்திரம் அப்படியே ஆண்டவருக்கு சமத்துல சிந்திச்சுட்டே இருக்கிறார். சிந்திட்டே இருக்கும்போது தேவ ஆவியானவர் அவர் மேல இறங்குறார். அல்லேலூயா. அவர் மேல இறங்கி அத்தனை வாக்கு தத்தத்தையும் விழுங்குற மாதிரி ஸ்தோத்திரம் இன்னொரு வார்த்தையை கொடுத்துட்டு பலப்படுத்துறார். அல்லேலூயா. ஒரு அழிஞ்சவங்களா ஸ்தோத்திரம். அவருக்கு தானே நிறைவேறுது, நமக்கு ஒன்றும் நிறைவேறலைன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, அவர் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று தருவாரு. அவர் ஏற்கனவே சொன்னார், எல்லாத்தையும் மொத்தமா அனுப்பிச்சுவாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் எல்லா இடமும் பயன்பட்டு இருக்கிறார். அதான் சொல்ல வரேன். அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் தந்து தந்து நம்மளை பலப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரோ. உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறது, உங்களை குறித்து தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, அது நிச்சயமா நிறைவேற்றுவார். உங்களுடைய கைகளை மட்டும் நீங்க தளர்ந்து போக விடாமல் நீங்க திடன் கொண்டா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க திடன் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக செயல்பட திடன் கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பவுல் நட்டாலும் ஆமா அப்பொல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது தேவன் தான். நம்ம எதை நம்பி மரத்தை நடுறோம், எதை நம்பி மரத்தை நடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். எதை நம்பி நடுறோம்? சோதரம். நம்ம நடுறோம், தண்ணி பாய்ச்சிரும், அது எப்படியாவது வளரும். செய்ய வேண்டியதை செய்யலாம், ஆனா வளரச்சதுக்கு நம்மளால முடியவே முடியாது. அல்லேலூயா. ஒரு அழிச்சுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் எத்தனை மணிக்கு பாஸ்டர்? எத்தனை மணிக்கு? எல்லாரும் நீங்க பசியோட இருக்கீங்க, நானும் பசியோட தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். 1:30 முடிச்சிருவோமா? சரி, ரைட். அப்போ ஸ்தோத்திரம். விஜய் பாஸ்டர் ஒரு 3 மணி நேரம் போனா கொள்ளலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்படிதானே? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நான் சீக்கிரமா வேகமா சொல்றேன். எந்தெந்த சந்தர்ப்பத்துல நம்ம திடன் கொள்ளணும், எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம திடன் கொள்ளணும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது? ஆசாவுக்கு சொல்லப்பட்டது. சரியா? யாருக்கு சொல்லப்பட்டது? ஆசாவுக்கு சொல்லப்பட்டது. ஆசாவுக்கும் பென்யமீன் யூதா மனுஷருக்கு சொல்லப்பட்டது. அப்ப எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எப்படி நம்ம திடன் கொள்ளணும் என்பதை நம்ம பார்க்கும்போது அந்த 2 நாளாகமும் 14வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 13வது வசனத்துல இருந்து நீங்க பாப்பீங்கன்னா 13வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க 3வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க பாப்பீங்கன்னா அந்த ஆசா
செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறான். அவன் தன் ராஜ்ய பார்த்து வந்த போது அவன் என்ன பண்ணுகிறான்னா, தேசத்துல அந்த பட்டணத்துல என்னென்ன காரியங்களா செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறான். அல்லேலூயா. சோத்திர கோபுரத்தை கட்டுகிறான், அந்த சுவரெல்லாம் பழுது பார்க்கிறான், தாழ்பாடுகள் எல்லாம் போடுறான். என்னென்ன சொல்லி என்னென்னலாம் பலப்படுத்தணுமோ அது எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறான். அல்லேலூயா. சோத்திரம். இந்த ஆசாவுக்கு ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை கொடுத்த போது அவன் செய்த ஒரு காரியம் என்ன, அவன் தன்னையும் தன்னோடு கூட இருந்த எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறான். இது நம்ம சொல்லணும்னு சொன்னா, சோத்திரம், நம்ம சுருக்கமா சொல்றேன், வேகமா போறேன். சோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம திடப்படுத்திட்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா நம்முடைய எல்கைகள் திறந்து கிடக்கிற போது, நம்முடைய பாதுகாப்பின் சுவர்கள் இல்லாமல் இருக்கிற போது பிசாசு ஈஸியா உள்ள வந்துடும். அநேக ஊழியங்களை பார்க்கும்போது, அநேக குடும்பங்களை பார்க்கும்போது, சோத்திரம், சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. ஊழியக்காரங்கள் ஊழியங்களை வெகுவாக அவங்க கட்டி எழுப்புவாங்க. ஆனா ஆவிக்கிற வாழ்க்கை அவங்கள எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த ஆவிக்கிற எல்லைகள் தகர்க்கப்பட்டு சரி செய்யாமல் கிடக்கிற போது அவங்க செய்த எல்லா விஷயங்களும் சுக்குநூறா உடைந்து போகுது. ஆண்டவருடைய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய மார்க்கம் என்ன செய்து தூஷிக்கப்படும். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. அப்போ சிலர் அதுக்குன்னே தங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்னென்ன, சோத்திரம், இப்பதான் எல்லாம் நமக்கு சௌகரியங்கள் கிடைக்குது, எல்லா சௌகரியமும் கிடைக்குது. இந்த பட்டணம் அமெரிக்கையா இருக்கிறது, அமைதலாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த ஆசாவுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலான நேரத்தை கொடுத்தார். இந்த இளைப்பாறுதலான நேரத்தை கொடுத்த போது அவன் தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துகிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பலப்படுத்தணும். நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகளை பலப்படுத்தணும். திறந்து போடக்கூடாது. மதிலிடிஞ்ச பட்டணத்தை போல, மதில் இல்லாத பட்டணத்தை போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தரோடு உள்ள உறவு, இதெல்லாவற்றையும் கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு நம்ம திடன் கொள்ளணும். ரெண்டாவது காரியம் என்னன்னா, இந்த ஆசா என்ன பண்ணனா, அவனுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சேனை வருகிறது. எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் வராங்க. எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் அவன் வீரர்களோடு அவன் இந்த ஆசாவுக்கு எதிராக வருகிறான். வருகிற போது இவனிடத்துல இருக்கிறது 5 லட்சம் தான் இருக்கு, குறைவா இருக்கு. 5 லட்சம் தானே? ஆமா, ஸ்தோத்திரம். 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ இவனை விட டபுள் மடங்கு அவனுக்கு இருக்கு. அப்போ இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த சேனைக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலம் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை, 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஜனத்துக்கு முன்னாடி நிக்க எங்களுக்கு பலம் இல்ல ஆண்டவரே. நீர் பலமுள்ளவனுக்காயில் பலமற்றவனுக்காயில் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எதிரான வல்லமைகள். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். பிசாசுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காலத்தின் கிரியைகள், நம்முடைய எலும்புகளிலே கிரியை செய்கிற நமக்கு எதிராக வருகிறவைகள் எல்லாம் நம்மளை விட கொஞ்சம் பவர் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை விட அதிகமான சக்தியை பிரயோகம் பண்ணுகிற, மறைமுகமாக கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின வல்லமைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் அழகா அந்த ஜெப குறிப்பு சொல்லும்போது சொன்னாங்க, ஸ்தோத்திரம், என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சனோ அது எல்லாத்தையும் அவர் சொல்லி ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சரியா நடத்துறார். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி கூட அவர் அந்த மாதிரி ஜெபம் நடத்துறதை நான் பார்த்துட்டு இல்லை. ஆனால் இந்த தடவை அந்த ஜெபத்தை அப்படி அழகா கொண்டு போனார். ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்துல உள்ள காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவா தெரியும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எனக்கு அதுதான், ஏதோ நம்ம சொல்லிட்டு போறதில்லை. ஸ்தோத்திரம். 4 வார்த்தை சொல்லி பெருசா நம்மளை ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸ்தோத்திரம். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கிற ஏரியால நம்மளை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக வல்லமையோடு செயல்படுகிற பொல்லாத ஆளுடைய கிரியைகள் அதிகமா இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் மேற்கொள்ளுக்கு நம்முடைய மாமிச பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. மாமிச பலத்துல செய்ய முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் அழகா ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சு அது வீட்டில் உள்ள எல்லாரும் அடிச்சு துவைச்சு எடுக்குது. யாருமே பிடிச்சு கட்ட முடியல. எத்தனை ஆம்பளைங்க போனாலும் அத்தனை ஆம்பளைங்களும் என்ன செய்யுது? அடிக்குது. அடி பொறுக்க முடியாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இந்த அம்மா இப்படி அடிச்சு நொறுக்குறாங்க, நீங்க தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். பிசாசு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியுமா? இல்லையா? சுத்திரம். அருமையான பாஸ்டர் அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சுத்திரம், புரோட்டா வாங்கி கொடுத்தா சரியாக்க முடியுமா? பிசாசு புரோட்டா வாங்கி கொடுத்தா ஏதாவது சரியாக்க முடியுமா? அல்லேலூயா. சோத்திரம். ஒன்றும் சரி பண்ண முடியாது. அவ போலீஸ்காரங்க வந்தாங்க, பிடிக்க போய் தான் போலீஸ்காரங்க அட்டி. சோத்திரம். அப்போ ஒன்றும் செய்ய முடியல. எப்படி கயிறை வச்சு போலீஸ்காரங்களாம் சேர்ந்து பிடிச்சி கட்டி ஜீப்பில் வச்சதுன்னா, ஜீப்பில் இருக்க சமயத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கு இடத்துல ஜீப்பில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸுங்க அடிச்சு துவைக்கிறதுனால போலீஸ்காரங்களுக்கு அடி தாங்க முடியாமல் வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் வண்டியை நிறுத்திட்டார். அங்கேருந்து நேராக பாஸ்டர் ஃபோன் பண்ணுறார். சர்ச்சில் உள்ள பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் உடனே வாங்க பாஸ்டர், என்ன விஷயம்? இங்கே ஒரு அம்மா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு எங்களை அடித்து துவைச்சிட்டு இருக்குது. என்னையா போலீஸ்காரங்க நீங்கள்? சோத்திரம். நீங்கள் தான் எல்லாரும் அடித்து துவைப்பீங்க, இப்போ உங்களை துவைக்க ஆள் வருதான்? ஆமாய்யா, என்ன பண்ணதுக்கு வாங்க, எங்களால் முடியலை. சோத்திரம். இந்த அம்மாவை சரி பண்ண எங்களுக்கு முடியலை, இந்த அம்மாவை கட்டுப்படுத்த எங்களுக்கு முடியலை. இவங்களை இந்த அம்மாவோட எத்தனை பெரிய ரவுடிகளெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தினோம், ஆனால் இந்த அம்மாவை ரெடி பண்ண முடியலை. சார் பாஸ்டர் வந்தார், வந்து தலையில் கை வச்சு ஏசுவின் நான் தான் போன்னு சொன்னார். அது பொத்துன்னு விழுந்துச்சு. அந்தால சோதர பிசாசு ஓடிச்சு. போலீஸ்காரங்க அமைதியாக கூட்டு போனாங்க. அல்லேலூயா. சோதர ஏன்னா அடிச்சதுக்கு கேஸ் எழுதணும்ல, அதுக்கு. அப்போ பிசாசு அடக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அதிகாரியாலும் முடியல, பலசாலியான போலீஸ்காரங்களால முடியல, ஒருத்தனால முடியல. அவங்களாலெல்லாம் முடியாததெல்லாம் நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பலமில்ல ஆண்டவரே. சில இடத்துல சில பிசாசுகளை துரத்துக்கு நம்ம பலம் இருக்காது. எங்க சர்ச்சுக்கு நாங்கள் சர்ச்சு நடத்திட்டு இருந்த இடத்துல ரொம்ப மனசோர்வு, கையெல்லாம் தளர்ந்து போச்சு. ஊழியமெல்லாம் ஆண்டவரே, ஆத்துமாக்களே எல்லாம் ஆண்டவரே, என்ன செய்துக்கு இந்த இடத்த விட போயிடலாமா? அப்போ எங்களை ஊழியத்துக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தின பாஸ்டர் சொன்னார், உனக்கு இந்த இடத்துல ஊழியத்துக்கு முடியலை. ஏன்னாச்சுன்னா அவர் என்ன இங்கே அனுப்பி வச்சுட்டு இங்கே உள்ள ஆத்மாக்களை அவருக்கு சபைக்கு நான் அவர்களுக்கு கூப்பிட்டு விடாரு. புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? புரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இல்லையா? அப்போ நான் சொன்னேன், இங்கே இந்த ஒரு குடும்பம் தான் இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கவங்களாம் அங்கே அனுப்பி கூப்பிட்டு இருக்கீங்க, எனக்கு வேற ஆட்களும் வரமாட்டேங்கிறாங்க. ஜோமணி சோதர கஷ்டமாக இருக்குது,
எத்தனையோ நாட்கள், 40 நாள், 20 நாள், 21 நாள், 15 நாள் உபவாசம் போட்டு 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 நம்ம தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர ஊழியம் வளரவே மாட்டேங்குது. அப்போ ரொம்ப சோர்வாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் பார்த்துட்டே இருந்தார். சரி, இவனை இங்கே வச்சா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் நேர கொடைக்கானல் ஒரு ஐபிசி சர்ச் இருக்கு, அங்கே போறியான்னு சொல்லி கேட்டார். எங்கேனாலும் போகிறேன், இந்த ஊரை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு. அடுத்தாலும் சொன்னார், திருச்சியில் ஒரு சபை இருக்குது, அங்கே போறியா அப்படின்னு கேட்டார். சரி, எங்கேயாவது நான் போகிறேன், இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால தீர்மானம் பண்ணி, சரி இந்த ஊரில் இருக்க வேண்டாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு 4 நாள் உபவாசம் பண்ணு சொல்லி உபவாசத்தில் இருந்தாச்சு. இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர், ஒரு பையன் பிசாசு பிடிச்சிட்டு இருக்கிறான், அவனை பார்த்தாலே அகோரமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு விசுவாசம் கொஞ்சம் குறைவு தான், உள்ளே சொல்லிடலாம்ல. விசுவாசம் கொஞ்சம் குறைவு தான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குவீர்னு கொண்டு வர, இல்லாட்டா நம்மளை விட்டுறோம். நம்ம எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணி வேதனைக்கு மேலே வேதனை, சோதனைக்கு மேலே சோதனை, அதனால் நம்மளை விட்டுறோம். நான் போய் தேடி போக மாட்டேன், உமக்கு சித்தானா கொண்டு வரோம், ஜெபம் பண்ணுவோம், ஸோ நீர் விடுதலை கொடுப்பீன்னா கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு விட்டேன். மறுநாள் பகலில் உபவாச கூட்டம் பார்த்தேன், பாய்ச்சி வருமானு ஒன்றும் அணைக்கலாம், வரவே இல்லை. சரி, அப்போ போச்சு, இதோட போச்சு, நம்ம தேடியோன்னு போகண்டா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் ஆட்டோவில் வந்து இறங்குது. அந்த பையன் குனிஞ்சே நிற்கிறான், வாயெல்லாம் அப்படி தண்ணி வடியுது, ரத்தமும் சேர்ந்து வடியுது, அப்படி ரொம்ப அகோரமாக வந்து நிற்கிறான். அது என்னென்னா, அந்த பையன் வீட்டோட எல்லாரையும் ஒரே அடி, அவங்க அம்மா அடிக்கிறான், அவங்க அப்பா அடிக்கிறான், தம்பி அடிக்கிறான், சொந்தக்காரன் எவன் வந்தாலும் அடிக்கிறான், விரட்டி விரட்டி வெட்டரவா எடுத்து வெட்ட போகிறான். சோத்திர இப்படி பல கொடுமைகள் எனக்கு பார்த்தோன்னே ஒரு கஷ்டமாக போச்சு. அப்போ இன்னொரு பையனுக்கு ஒரு சங்கிலி செய்து வச்சுருந்தா, அந்த சங்கிலியத்தையும் அவனுக்கு போட்டு சர்ச்சில் போட்டாச்சு. 15 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. எத்தனை நாள்? 15 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி. சோத்திரம், விடுதலை. ஹல்லேலூயா, விடுதலை. அப்போ அவங்க சொல்றாங்க, எத்தனையோ கோயில்களுக்கு நாங்கள் கொண்டு போனோம், ஆனால் விடுதலை ஆகலை. எத்தனை பேர் இவனை கட்டுப்படுத்த நினைச்சாங்க, முடியலை. ஊர்ல உள்ள அந்த ஊர்ல உள்ளவெல்லாம் இவனை கட்டுப்படுத்த நினைச்சாங்க, முடியலை. அப்ப யாராலும் செய்ய முடியாத ஒன்றை தான் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப நமக்கு எதிராக பிசாசானன் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தையும் நான் ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? திடன் கொள்ளணும், தைரியம் வேணும். அப்ப சொன்னாங்க, சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பிசாசு துரத்துக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் இருக்கிறார், சோதரன் அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூப்பிடுவோமா அப்படின்னு. அப்படி யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? நீங்க கூப்பிட்டீங்களான்னு தெரியல, ஆனா என்ன கூப்பிடாது சொன்னாங்க. என்ன சொன்னேன்? ஒருத்தரையும் கூப்பிட போறதே கிடையாது. சோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா இந்த பிசாசை எப்படி துரத்தணும்னு நமக்கு தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது. சோத்திரம், எப்படி துரத்தணும்னு தெரியாது. ஆண்டவரே, இது பண்ற அட்டகாசத்தை பார்த்தா பயங்கரம், திடீர்னு கடந்து ஓடிடுவான், திடீர்னு பார்த்தா அங்கே அம்மா அப்பா அடிச்சிருவான், கெட்டி தான் போட்டிருக்கு. சோத்திரம், அத்தனை வேண்டாம் வேலை பண்ணுவோம். ஆனாலும் அங்கேருந்து நானும் என் ஒய்ஃபு இருந்து ஜோம் பண்ணுவோம். சோத்திரம், ஜோம் பண்ணி விடுதலை. ஆனால் வேற யாராவது ஸ்பெஷலாக ஒரு ஆளை கூடலாம் பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரங்க வந்தாங்க, வந்து படாத படப்படுத்தி நமக்கு தான் ஓத்திரமாக போச்சு. யாருமே வேண்டாம், கர்த்தர் நம்ம கையில் தந்ததை நம்ம தான் நினைச்சணும். விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு ஆளை கொண்டு வராருன்னா அவங்கள விடுவிக்கக்கூடிய பலனை தந்து தான் நம்மளுக்கு அந்த ஆளை கொண்டு வராரு. நான் உன்னிட்டு தரக்கூடிய ஆளை நீ இன்னொரு ஆளை வச்சு நீ என்ன பண்ற, விடுதலை ஆக்குறேன்னு சொன்னா, அப்போ நீ என்னத்துக்கு அங்க இருக்க? உன்னை நம்பி நான் எப்படி அந்த பொறுப்பை தர முடியும்? ஹல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, இப்போ ஒவ்வொரு தேசத்துக்கு தேசமான யுத்தம் நடக்கும். எந்த ராணுவ வீரனை எங்க விட்டுருக்கோ அங்கதான் அவன் நினைச்சணும் அடிக்கணும். இன்னொரு இடத்துல போய் நின்று பண்ணக்கூடாது.
அந்த இடத்துல மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த இடத்துல உள்ளது மேற்கொள்வது உனக்கு தான் முடியும். உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ இந்த ஆசை என்ன பண்றான்னா, தனக்கு எதிராக வந்த அந்த எதிர் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்த சொல்லி அந்த இடத்துல திடமாக நிற்கிறான், பின்வாங்கி போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஆவிக்கிற எல்லைகளை பலப்படுத்துவதற்கு அவன் திடன் கொள்கிறான். இரண்டாவது, தனக்கு எதிராக வந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு அவன் திடன் கொள்கிறான். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். மூணாவது, இந்த 15வது அதிகாரத்துல இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த எத்தியோப்பியரை இவன் முறியடித்து விட்டு வருகிறான். வருகிற நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னு வெற்றி அடைஞ்சாலும் திடன் கொள்ளணும். சிலவங்களுக்கு வெற்றி கிடைச்ச உடனே அப்படி ஒரு அசால்ட் வரும், நிர்விசாரம் வருமா வராதான், அப்பாடா நம்ம ஜெயிச்சிட்டோம், அதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. வெற்றி அடைஞ்சாலும் என்ன செய்யணும், திடன் கொள்ளணும். வெற்றி எதுக்கு, அடுத்த கட்டம் இருக்குது, இதை விட அடுத்தால இன்னொன்னு இருக்குது. சோதரன், இதை விட அதிகமான இன்னொரு காரியம் இருக்கிறது. அப்போ நமக்கு வெற்றி கிடைச்சது என்று சொல்லி அந்த வெற்றியிலே நாம் கழிப்பாக இருந்து விடாதபடிக்கு அடுத்த காரியத்தை செய்வதற்கு நம்ம திடன் கொண்டு நம்முடைய கைகளை பலப்படுத்தும். நிறைய ஊழியக்காரங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே அவங்க நம்ம ஜெயம் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒருபாடு தளர்ந்து போய் இருப்பாங்க. சுத்தரம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒரு காரியத்தில் ஜெயம் கிடைச்சோன்னே அடுத்த காரியத்தை செய்வதற்கு நம்முடைய கைகளை பலப்படுத்திட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். நிர்விசாரம் வேண்டாம், அசதி வேண்டாம். சோத்திரம். அப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மள மகிமைப்பட முடியாது, நமக்குரிய பலனை தர முடியாது. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அல்லேலூயா, சோத்திரம். அடுத்தால இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வேகமா இந்த 2 காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால். நன்மை செய்கிறதுல நினைச்ச கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியை செய்கிறதுல, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. நம்ம அனைவருக்கு உதவி செய்கிறோம், சோர்ந்து போகாம செய்வோம். சோத்திரம். அதை தான் நாங்கள் செய்கிறோம். என்னோட கூட அருமையான சகோதரர் வந்திருக்கிற சோத்திரம். பாருங்க, எங்க சபையில சோத்திரம் ஆட்கள் நிறைய கிடையாது, ஆனா குறைவான ஆட்கள் தான். சோத்திரம். நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் சொல்லி பிரயாசப்படுகிறோம். சோத்திரம். அருமையான சகோதரனுக்கும் அந்த காரியங்களை சொன்ன போது நேரடியாக அவர் இந்த இடத்துல வரும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். நேரடியாக வந்து இந்த இடத்துல வருகிற போது சோத்திரம், இந்த இடத்துல உள்ள ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். எல்லாரும் பெரிய வசதி உள்ளவங்களாம் கிடையாது. வசதி உள்ளவங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க. வசதி உள்ளவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, வசதி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. மாதம் லட்சக்கணக்கான வருமானம் வரக்கூடியவங்க லட்சக்கணக்கான வசதி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் சோத்திரம், நம்ம அப்படி இல்லை, நமக்கு குறைவானதாக இருந்தாலும் இருக்கிறதுல மன நிறைவோடு நன்மை செய்கிறோம். அப்ப ஆண்டவர் இதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். இன்னும் நமக்கு எத்தனையோ ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம நன்மை செய்யணும். அல்லேலூயா, சோதரர். இந்த வருஷத்துல நேற்று நான் சபையில சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் நம்ம செய்ததை விட இந்த வருஷம் நிறைய செய்யணும், எல்லாரும் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சோதரம். ஏன்னா நம்ம நன்மை செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படும். ஏன்னா ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் எங்க பார்த்தாலும் நன்மை தான் செய்தார், எந்த இடத்துல தீமையை செய்யல. சோதரம்.
சிலவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இல்லைங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பலன் உண்டு. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். நம்ம இன்னைக்கு கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு உபகாரம் அநேக நாட்கள் பிற்பாடு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஒரு சிறு பையன் அவன் என்ன பண்ணான்னா, பசியினால், தன்னுடைய வீட்டினுடைய வறுமையினால், அவன் வறுமை நிமித்தம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது வழியில பசியினால் மயங்கி விழுந்து விடுகிறான். அப்போ அந்த பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவனை அழைத்து அவனுக்கு வீட்டுல இருந்து ஒரு கப்பு பால் கொடுத்தார்களாம். பால் கொடுத்த போது அதை குடித்த உடனே அவனுக்கு ஒரு தெம்பு வந்தது. போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது. அதை குடித்து விட்டு அந்த பலத்தினாலே போய் ஸ்கூலுக்கு போய்விட்டான். இது ஒரே ஒரு சம்பவம் தான். ஆனா அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அநேக வருஷங்களுக்கு பிற்பாடு திடீரென்று சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்தோத்திரம், ரோடை கிராஸ் பண்ணுகிற போது கார்ல அடிபட்டு விழுந்து விடுகிறாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு. நிறைய ரத்தம் போய்விட்டது. அவங்களுடைய சிகிச்சைக்கு பல லட்சங்கள் தேவைப்படும் என்கிற ஒரு நிலைமை. சொல்றோம், உறவினர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க, என்ன பண்ணதுன்னு சொல்லி ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த அம்மாவுடைய மனதில் ஒரே கேள்வி, எனக்கு யார் உதவி செய்ய முடியும் சொல்லி. அப்போ ஸ்தோத்திரம், திடீர்னு நர்ஸ் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், உங்களுக்கான எல்லா பில்லும் கட்டப்பட்டு விட்டது, உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, யார் செய்தா அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் செய்தார்கள். இவங்களுக்கு அந்த அந்த பலவீனமான அந்த ஸ்டேஜை தாண்டி நார்மலாக பேசக்கூடிய அந்த ஸ்டேஜ் வருகிற போது, டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ் வருகிற போது, ஸ்தோத்திர, எனக்கு இந்த உதவிகளை செய்தது யாருன்னு சொல்லி விசாரித்த நேரத்தில் அந்த ஸ்தோத்திரம் வாலிபனையாக ஒரு மனிதன் வந்து நின்றார். ஒரு வாலிபன் வந்து நின்றார். அவர் பார்த்ததுன்னா டாக்டரா வந்து நிற்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கேட்குறாங்க, எனக்கு உதவி செய்தது யாரு அப்படின்னு. நான் தான் உதவி செய்தேன். ஸ்தோத்திரம். எப்படி நான் இதுக்கு என்ன உதவி செய்ய முடியும், எனக்கு நீங்க எப்படி உதவி செய்ய முடியும், உங்களை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்படி கேட்கும்போது அந்த வாலிபன் சொல்கிறாரு, அம்மா, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிற போது எனக்கு ஒரு கப்பு பால் நீங்க கொடுத்தீங்க, அதனால எனக்கு மறுபடியும் உயிர் பெற்று நான் ஸ்தோத்திரம் அந்த கல்வியை தொடர முடிந்தது. அந்த பசியில நீங்க செய்த அந்த ஒரு சின்ன உபகாரம் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது போல இருந்தது. ஆனபடினால அப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை எனக்கு செய்த உங்களுக்கு நான் ஒரு மறுவாழ்வை கொடுப்பது ஸ்தோத்திரம், அது என்னுடைய கடமை என்று சொல். நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு ஆகாரமா இருக்கலாம், சின்ன ஒரு பொருளாக இருக்கலாம், இது யாருக்கோ ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு வழி உண்டாக்குறது. அதுதான் செய்யறோம். அல்லேலூயா, அதுதான் செய்யறோம். ஸ்தோத்திரம். யாரோ ஒருத்தர் செய்த ஒரு சின்ன உபகாரம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அப்ப நன்மை செய்கிறத நம்ம சோர்ந்து போகாம இருக்கோம். கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம். ஒன்பதாவது அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 22வது சவுல் அதிகமாய் திடன்கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான். அல்லேலூயா. ஆமா, சவுல் செய்த காரியம், சவுல் சொன்னா பவுல், இவர் திடன் கொண்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். சுவிசேஷத்தை எல்லாருக்கும் வந்துச்சுறான், கொடுத்துட்டே இருக்கு. அப்ப நம்ம திடன் கொண்டு இன்னும் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நிச்சயம் கொடுக்கணும்.
அதுதான் நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். அந்த கடமையை நம்ம ஒழுங்கா செய்வோன்னு சொன்னா எப்போவோ ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம பார்த்துருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கடமையை செய்கிறவர்கள் குறைவு. பாருங்க, இங்க இருக்கிற தேவ ஊழியக்காரங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது செய்துட்டே இருப்பாங்க. போன தடவை வந்த வேலையில ஆச்சரியமா இருந்துச்சு. இதுவரை போகாத இடத்துக்கு அவர் கூட்டு போனார். போகும்போதெல்லாம் சொல்றாரு, பாஸ்டர் இருங்க, யானை வரும், யானை வரும், யானை வரும். ஆனால் ஒரு யானையும் பார்க்கல. அங்கேருந்து அங்கே போய் சேர்ந்தோன்னு அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்போ எதுக்கு வந்தீங்க? சோத்திரம், உங்களை பார்க்க தான் வந்தோம். இப்போ தான் யானையெல்லாம் சத்தம் போட்டு போகுது, உடனே ஓடி போயிருங்க, இல்லாட்டா யானை வந்து உங்களை பிடிச்சிரும், ஏதாவது பிரச்சனை பண்ணிடும் அப்படின்னு. சோத்திரம். அங்கே எல்லாருக்கும் ஒரு வசனத்தை சொல்லிட்டு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லியாச்சு. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து தான் சொன்னது. யானை வந்து நம்மளே நிறுத்திடக்கூடாது. ஆமாம், நமக்கு ஒரு விசுவாசம் வேணும்ல. நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து தான். ராஜேஷ் பாஸ்டர் நல்லா சிரிக்காரு. நமக்கு சேர்த்த சொல்லுது. சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எந்த யானைன்னு செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது, இந்த வீட்டுகளை பற்ற நாங்க வண்டியில போற எங்களை என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் வழி நட வச்சேன், ஆண்டவரே ஒண்ணு கூட வழியில் நின்றக்கூடாது. அதுக்கடையில போச்சு மெத்துல சொல்றாரு, பாஸ்டர் அண்ணா காட்டருமா நிற்கிது, நின்னுங்க, நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னேன், அது நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், நம்ம வீடு போய் ஒழுங்கா போய் சேருவோம். இன்னைக்கு சொல்ல வர எனக்கு தெரியாது. நான் இதை எதுக்கு சொல்லுவேன்னா, இப்படி கடினமான இடங்கள்ல சுவிசேஷத்தை கொண்டு போறீங்கல்ல, உங்களுக்குரிய பலன் கர்த்தருக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை யாரும் உணர மாட்டேங்கிறாங்க, இதை யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு என்ன, ஸ்தோத்திரம், எங்க இருந்தோ ஸ்பான்சர் எடுத்து யாரோ தராங்க, யாரோ கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு அப்படி கம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி கம்முன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா பிரயாசப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி அனுபவிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க தளர்ந்து போகாம இன்னும் சுவிசேஷத்தை அறிவிங்க, சுவிசேஷத்தை கொடுங்க. கர்த்தருக்குரிய பலனை நிச்சயமா தருவார். ஸ்தோத்திரம், நிச்சயமா தருவார். உங்களுக்கும் தருவார், உங்கள் சந்ததிகளுக்கும் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. யார் பலன் கொடுப்பா? யார் பலன் கொடுப்பா? ஸ்தாபனம் கொடுக்குமா? கொடுக்காது. மனுஷன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நம்ம மூலமா நன்மை பெற்றவன் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். சோத்திரம். வேணா அடியோட வேணா குண்டு வெட்டி சோத்திரம் நம்மளை எப்படா காலி பலனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, தப்பா நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா பலன் கொண்டு வருகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானத்தை பூமி படைத்த கர்த்தர், நமக்கா ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த இரட்சகர் இயேசு நமக்கு பலனை கொண்டு வருவார். அவர் கொண்டு வந்தாச்சுன்னு நிறைவா கொண்டு வருவார். அல்லேலூயா. நமக்கு குறைவா வேணுமா நிறைவா வேணுமா? நிறைவா வேணும். அவர் வச்சிருக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அவனுடைய கிரியைகளுடைய அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. நான் கொண்டு வரேன், உனக்குரிய பலனை கொண்டு வரேன். அந்த பலனை நான் உனக்கு கொடுக்கும் போது சோதரன் நிறைவான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அவன் வேதத்துல பார்க்கும்போது அகாஸ்வேரு ராஜாவை உயிரோட காப்பாத்தின ஒருத்தர் இருக்கான், மொர்தெகாய். அப்போ அந்த மொர்தெகாய் செய்தது
அங்க எழுதப்பட்ட உடனே சோத்திரம் அவன் மறந்துட்டான், காப்பாற்றப்பட்டவன் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் மறக்கலை பாருங்க. சோத்திரம் நைட்டு தூங்கவே விடலை. தூங்க விட்டாரா? தூங்க விட்டாரல்ல. சோத்திரம் அவனை தூங்க விடாம இந்த மொர்தெகாய் செய்ததை பார்க்கறதுக்கு வச்சாரு. மொர்தெகாய்க்கு வேண்டிய காரியத்தை அந்த அகாஸ்வேரு ராஜாவை கொண்டு செய்ய வைத்தார். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ராஜா தன்னுடைய உயிரை காப்பாற்றினவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரும்போது உடனே செய்யறதுக்கு முற்பட்டான்னு சொன்னா, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக, நமக்காக மரித்து உயிர்த்த இரட்சகருக்காக நாம் நிற்கிறதை நாம் ஒரு நாள் ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா, மறந்து விட மாட்டார். தேவ பிள்ளைகளை எல்லாரும் ஜெபிப்போமா? நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய கை, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் ஸ்தோத்திரம் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க ஸ்தோத்திரம் இன்னும் திடப்படுத்துங்க. ஆவிக்குரிய எல்லைகளை திடப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஸ்தோத்திரம், நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ளாக நீங்க திடன் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவது, நமக்கு ஜெயம் கிடைத்தாலும் வெற்றி கிடைத்தாலும் ஸ்தோத்திரம் நாம் அடுத்த காரியத்தை செய்வதற்கு திடன் கொள்ள வேண்டும். நான்காவது, நன்மை செய்கிறதற்கு நாம் திடன் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் திடன் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை நீ திடன் கொள்ள செய்யும். ஆண்டவரே,